பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த பேட்ரியாட் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து உக்ரைனுக்கு இது எந்த அளவில் அதிகமாக உதவி பண்ணிட்டு இருக்கு. உக்ரைனோட ஏர் ஸ்பேஸை ரஷ்யாவோட மிசைல் தாக்குதல்கள்ல இருந்தும், ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட் கியூவ் நோக்கியும் இல்லைனா உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள டீப்பா பெனட்ரேட் பண்ணி வந்து உள்ள ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்றதையும் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட பேட்ரியாட் நிறைய டைம் ரஷ்யாவோட மிசைல்ஸை சுட்டு வீழ்த்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸையும் நிறைய இடங்கள்ல சுட்டு வீழ்த்திருக்கு. இந்த அளவுக்கு அதிக சிறப்புகள் வாய்ந்த பேட்ரியாட் சிஸ்டம்ன்றது ரஷ்யாவோட தாக்குதல்களுக்கும் விதிவிலக்கா இருந்ததில்லை. ஒரு சில இடங்கள்ல ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை வச்சும், இன்னும் ஒரு சில இடங்களில் ரஷ்யாவோட சப்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய அந்த ஒரு க்ரூஸ் மிசைல்ஸை வச்சுமே ரஷ்யா அடிச்சிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் திரும்பவும் இதே மாதிரி பேட்ரியாட்டோட 2 லான்ச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜிராஃபி ரேடார் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒடிசா பகுதியில் உக்ரைனோட ஒரு முக்கியமான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்டையே ரஷ்யா ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கியிருக்காங்க. அதுக்கான வீடியோவையும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேட்ரியாட் எப்படி இந்த சம்பவத்தில் வீழ்த்தப்படுது, ஜிராஃபி ரேடார்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, உக்ரைனுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆசெட், இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே டிபி ட்ரெண்டிங்ஸ். ஒடிசா இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது. இல்லை, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த ஒடிசான்ற ஒரு வார்த்தையை கேட்டதுமே அங்கே இருக்க போர்ட் மேலே ரஷ்யா பண்ணக்கூடிய தாக்குதல், அந்த இடத்துக்கு அந்த போர்ட் மூலயமா நடக்கக்கூடிய தானிய ஏற்றுமதி, அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆயுத பரிமாற்றம்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். உக்ரைனுக்கு இருக்கிறதுலையே ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்கிறது இந்த போர்ட் சிட்டியான ஒடிசா. இப்படிப்பட்ட ஒடிசா எப்பெல்லாம் ஹெட்லைன்ஸுக்கு வரும்னு கேட்டோன்னா, தானிய ஏற்றுமதி பட்ட அந்த ஒரு டீல் சம்மந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, இல்லை கேன்சல் ஆகுது, இல்லை அமெரிக்காவோட முக்கியமான ஷிப்மெண்ட் ஏதாச்சும் இந்த உக்ரைனுக்கு அரைவல் ஆகுதுன்னா போலந்து மூலமா அது வரும். ஆனால் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமா பண்றதை விட கப்பல்கள் மூலமா, ஷிப்பிங் மூலமா பண்றதப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான காஸ்டும் கம்மியாகும். அதிகப்படியான ஆயுதங்களை இந்த மற்ற நாடுகளால் கொடுக்க முடியும். இதனால ரஷ்யா இந்த ஒடிசா போர்ட் மேல எப்பயுமே ஒரு கண்ணை வச்சிருப்பாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனோட ஒரு பெரிய அம்யூனிஷன் டிப்போ, கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு தேவையான வெடிமருந்துகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஒரு இடத்த ரஷ்யா இதே ஒடிசா பகுதியில் வச்சு ஒரே ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் மூலமா ஒட்டுமொத்தமாக அழிச்சாங்க. அதுக்கு ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆயில் ரிசர்வ்ன்றதும் இதே ஒடிசா பகுதியில் காலி பண்ணப்பட்டுச்சு. ஸோ ரஷ்யாவுக்கும் தெரியும் இந்த போர்ட் பகுதின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்த நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பா இதன் மூலியமா வரக்கூடிய ஆயுதங்கள், இந்த போர்ட் மூலியமா டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அந்த ஆயுதங்களால நமக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ஸோ ரஷ்யாவோட ரேடாரோட கண்காணிப்பில் எப்பயுமே இந்த பகுதியானது இருக்கும். அதே டைமில் உக்ரைனும் ரொம்பவே சேஃபாக இந்த இடத்த ரொம்ப கிரிட்டிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பக்கத்தில் மற்ற நாடுகளோட எல்லையும் இருக்குது. ரஷ்யாவோட ஒரு மிசைல் தாக்குதல் இந்த இடத்துல நடந்துச்சுன்னா, ரஷ்யாவோட மிசைல் ஏதாச்சும் மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா அது பக்கத்தில் இருக்க மற்ற நாடுக்கு போயிடும். இதில் நாட்டு நாடுகளும் நடக்கும். அதனால உக்ரைன் இந்த இடத்த ரொம்பவே அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன அட்டாக் ரஷ்யாவில் பண்ணப்பட்டாலும் பெருசாக இந்த இடத்த ரஷ்யாவால் கடந்த ஒரு 3 மாசத்துல எதுவும் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா உக்ரைனோட பிளானிங், அது மட்டும் இல்லாமல் பேட்ரியாட் மிசைல்ஸோட அந்த ரீலொகேஷன் தான். பேட்ரியாட்டோட லான்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைனில் நிறைய இடங்களில் ஷஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த ஒடிசாவில் இருக்க யாஸ்னேன்ற அந்த ஒரு கிராமம். ஒடிசாவோட போர்ட் சிட்டியில் இது ரொம்ப ஒரு முக்கியமான கிராமம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டெர்மினல்ஸ், நிறைய கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த யாஸ்னே. இந்த இடத்த உக்ரைன் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆயுதங்கள், வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து மற்ற இடங்களுக்கு பிரித்து கொண்டு போகிற மாதிரி தான் இந்த ஒரு கிராமத்தை உக்ரைன் பர்டிகுலராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல பேட்ரியாட்டோட மூவ்மெண்ட்ன்றதோ இருக்குன்றது ரஷ்யாவுக்கு தெளிவா தெரியும். இந்த பேட்ரியாட்ஸை எப்படியாச்சும் அடிக்கணும். ஏன்னா இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் வரப்போகுது. அது ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமா வருது, போலாந்துல இருந்து வருதுன்றப்போ ஈஸியா அதோட லொகேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா எந்த இடத்துல இருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நடக்குது, இந்த லேண்ட் பார்டர் மூலமா நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டை கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஷிப்பிங்ல அந்த மாதிரி கிடையாது. உள்ள ஒரு கப்பல் வருது, இவ்வளவு நாள் இது இங்க டாக் ஆயிருக்கு, மேபி இதுல இந்த வகையான ஆயுதங்கள் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உளவுத்துறையால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். உளவாளிகளால அந்த தகவல்கள்ன்றது ஈஸியா ரஷ்யாவோட உளவுத்துறைக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ரஷ்யாக்குள்ள இருக்க உளவாளிகளால மற்ற நாடுகளுக்கும் இந்த உளவு தகவல்கள் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் இந்த இடத்துல பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை காலி பண்ணணும். பேட்ரியாட் இப்போ இருக்குன்னா, பேட்ரியாட் இருக்கப்போ ஒரு 10 மிசைலை உள்ள அனுப்புறாங்கன்னா
மோஸ்ட்டாக அதில் ஒரு 6 இல்லை 7 மிசைல் இந்த பேட்ரியாட்டால் டிஃபெண்ட் பண்ணப்படும். இப்போ ரஷ்யா பண்ணக்கூடிய அந்த சோவியத் ஏரா மிசைல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஏவுகணைகளாக இருந்தாலும் ரஷ்யாவோட ஏவுகணைகளை இந்த பேட்ரியாட்டால் தடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணணும்னா பேட்ரியாட்டை முதல்ல தூக்கணும். பேட்ரியாட் இருந்தால் தானே அந்த இடத்துல உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த பேட்ரியாட்டே தூக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா அதுக்கான பிளானிங்கில் இறங்குறாங்க. இந்த பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இதை ரொம்ப கேமோஃப்ளாக் நெட்ஸோட ரொம்ப சேஃபாக வச்சிருப்பாங்க. ஈஸியாக அதை கண்டுபிடிக்கிறதுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. ஸோ ரஷ்யா இந்த இடத்துல ஒரு ட்ராப்பை செட் பண்ணுறாங்க. ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனால் தான் அதோட ரேடார் சிக்னேச்சரை ரஷ்யன் ரேடார்ஸாலையோ இல்லை ரஷ்யாவோட அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸாலையோ கேப்சர் பண்ண முடியும். அப்படி கேப்சர் பண்ணக்கூடிய அதை வச்சு அதோட கோஆர்டினேட்ஸை வச்சு அந்த லான்ச்சர்ஸ் மேலேயும் அந்த ரேடார் ஸ்டேஷன் மேலேயும் ஈஸியான ஒரு அட்டாக்கை பண்ணி அதை அழிச்சிடலாம். இதுக்காக ரஷ்யா ஒரு சூப்பரான டாக்டிக்ஸை இந்த இடத்துல கையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரேடார் யூனிட்டை மொத்தமாக அழிக்கிறதுக்காகவும் அந்த லான்ச்சர்ஸை அழிக்கிறதுக்காகவும் முதல்ல ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் இந்த பேட்ரியாட்டோட அந்த ஒரு ஜோனுக்குள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள வர மாதிரி கிரீமியா கடல் பகுதியிலிருந்து ஒடிசா கடல் பகுதியை நோக்கி பறந்து வந்திருக்கு. இப்படி பறந்துட்டு இருக்க அந்த டைம்ல அந்த பேட்ரியாட்டோட அந்த ஒரு ரேஞ்ச் இப்போ கரை பகுதியிலிருந்து அந்த பேட்ரியாட்டை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா கடற்கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் தான் அதோட ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கெஸ் பண்ணி அதோட ரேஞ்சுக்கு பக்கத்தில் போனதும் டம்மி அண்ட் டீகாய் மிசைல்ஸை லான்ச் பண்றாங்க. இப்படி லான்ச் பண்றதுனால என்ன நடக்கும்னா உள்ள வரக்கூடிய அந்த மிசைல்ஸை உண்மையான மிசைல்ஸ் நினைச்சு அதிகமான எண்ணிக்கையில் அனுப்புறப்போ இப்போ ஒரு 10 இல்லை 15 மிசைல்ஸ் உள்ள அனுப்புறாங்கன்னா மேபி இது ஒரு டாக்டிக்ஸா இருக்கலாம் இல்லை ஒரு ட்ராப்பா இருக்கலாம் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் பேட்ரியாட்டை லான்ச் பண்ண மாட்டாங்க, ஆன் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அதனால பேட்ரியாட் மிசைல்ஸ் வந்து சீக்கிரம் ரன் ஆகிடும், சீக்கிரம் வந்து நம்ம கிட்ட காலி ஆகிடும்ன்றது உக்ரைனுக்கும் தெரியும். ஆனால் அளவில் அதிகமாக ஒரு 20 மிசைல் 25 மிசைல்ஸ் இந்த மாதிரி உள்ள வருதுன்றப்போ அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஒடிசா போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைனுக்கு இருக்கிறதுலே ஒரு வேல்யூபிள் அண்ட் முக்கியமான அசெட், ஒரு முக்கியமான மதிப்பு அந்த போர்ட்டுக்கு இருக்கு. ஏன்னா நடக்க போகிற அடுத்து வரக்கூடிய காலங்களில் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள்ன்றது நிறைய இந்த போர்ட் மூலியமாக தான் வரப்போகுது. ஸோ இதை நம்ம பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உக்ரைனும் பதிலுக்கு அந்த பேட்ரியாட்டை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. உள்ள வரது டீகாய் அண்ட் டம்மி மிசைல்னு சொல்லிட்டு தெரியாமலே உக்ரைன் இதோட பேட்ரியாட்டை ஆன் பண்றாங்க. அப்படி ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு சில மிசைல்ஸ் ஆனது எதிர வரக்கூடிய மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்றதுக்கு பறக்குது. இது எல்லாத்தையுமே ரஷ்யாவோட சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ் ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணுது. இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த இடத்துல அந்த பேட்ரியாட்டோட லான்ச்சர் இருக்கு, எந்த இடத்துல அந்த ரேடார் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லா லொகேஷன்ஸையும் இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைலை ஆப்ரேட் பண்ற அந்த குரூப்புக்கு அனுப்புறாங்க. கோஆர்டினேட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனடியாக அந்த லொகேஷன்ஸ்ல அந்த இடத்துல சர்வைலன்ஸ்ல இருக்க அந்த ட்ரோனோட கோஆர்டினேட்ஸ் எங்க இருந்தெல்லாம் வந்ததோ அதை நோக்கி ரஷ்யா அவங்களோட இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்றாங்க. இந்த இடத்துல உக்ரைன் எப்போ தெரியுமா பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு லான்ச்சர் இருக்குன்னா அந்த லான்ச்சர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மிசைல்ஸை ஃபயர் பண்றப்போ அதை ரிசர்வ்க்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேற லான்ச்சர்ஸை இவங்க நிறுத்தி வச்சிருக்கணும். இல்லையா அந்த பேட்ரியாட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த பேட்ரியாட்டுக்கு கூடவே வந்து உதவி பண்ற மாதிரி சின்ன சின்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நிறுத்தி வச்சிருக்கணும். இப்போ ஒரு லான்ச்சர்ல இருந்து 4 மிசைல் டிஃபெண்டர்ஸ் தான் ஃபயர் பண்ண முடியும்ன்றப்போ அந்த 4த்தையும் அவங்க ஃபயர் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு திரும்ப பதில் தாக்குதல் எதிரிகள் பண்றப்போ அந்த மிசைல் சிஸ்டம் உடனடியாக அவங்க அங்கிருந்து மாற்றி கொண்டு போயிருக்கணும். ஆனால் அதையும் பண்ணாமல் இந்த திரும்ப ரீலோடிங் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய அந்த டைம் எல்லாத்தையும் கெஸ் பண்ணி ரஷ்யா பண்ண இந்த இஸ்கேண்டர் மிசைல் தாக்குதலில் அந்த 2 பேட்ரியாட்டோட லான்ச்சரும் அந்த இடத்துல அழிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜிராஃபி ரேடார்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சர்வைலன்ஸ் அண்ட் டார்கெட் என்கேஜ்மெண்ட் ரேடார்ன்றதும் உக்ரைனோடது அழிக்கப்பட்டிருக்கு. இது பேட்ரியாட்டோடது கிடையாது இந்த ஜிராஃபி ரேடார்ன்றது. அப்புறம் இது எங்க இருந்து சம்பந்தமே இல்லாமல் வந்தது, இது யாரோட தயாரிப்புன்ற உங்களோட கேள்விக்கு இது ஸ்வீடனோட தயாரிப்பு, ரொம்பவும் ஒரு முக்கியமான தயாரிப்பு. இப்போ S-400ல நிறைய ரேடார் இருக்குன்னு சொல்றல, ஃபயர் கண்ட்ரோல் ரேடார், டார்கெட் ட்ராக்கிங் ரேடார், டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் ரேடார், டார்கெட் என்கேஜ்மெண்ட் ரேடார்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேட்ரியாட்டுக்காக கூடுதலாக இது கூட இணைக்கப்பட்ட ஒரு ரேடார் அமைப்பு தான் இந்த ஜிராஃபி ரேடார் அமைப்பு. இதை தனியாகவும் பயன்படுத்தலாம், டார்கெட் என்கேஜ்மெண்ட்டுக்காக கிடையாது, டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ரொம்பவே லோ ஃப்ளைங்கில் வரக்கூடிய லோ ஃப்ளையிங் ஆல்டிடியூடை கொண்ட மிசைல்ஸையும் ஏர்கிராஃப்ட்ஸையும் இந்த ஒரு ரேடாரால் என்கேஜ் பண்ண முடியும். அதை இந்த பேட்ரியாட் கூட சேர்த்து வச்சு இவ்வளோ நாள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ரேடார் யூனிட்டை ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்ட்ரைக்கில் உக்ரைன் பறி கொடுத்துட்டாங்க ரஷ்யா கிட்ட. இதில் பேட்ரியாட்ஸை இழந்ததை விட இந்த ரேடார்ஸை இழந்தது தான் உக்ரைனுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா இழந்ததை பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட்டோட 2 லான்ச்சர் இப்போ அடுத்த கட்டமாக நிறைய லான்ச்சர்ஸை கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஆனால் ஸ்வீடன் கிட்ட இருந்து இந்த ரேடார் சிஸ்டம்ஸை உக்ரைன் வாங்குறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஸ்வீடன் கிட்டேயே ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகளில் தான் இந்த ரேடார் சிஸ்டமானது இருக்கு. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட்டோட இந்த ரேடார் சிஸ்டம் இழந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக பார்க்கப்பட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவோட தாக்குதல்ன்றது கடந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த F-16 எந்த இடத்துல ஆப்ரேட் ஆகுமோ அதை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கே இருக்குமோ அதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக பார்க்குறப்போ உக்ரைனோட அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசமை ரஷ்யா ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கிரெம்லின்ல இருந்து ஒரு அஃபிஷியல் ஆனது வந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ATSMS பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லாங்
ரேஞ்ச் இருக்கக்கூடிய வெப்பன்ஸை உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தில் இருக்காங்க. ரஷ்யாவோட டீப் டெரிட்டரிக்குள்ளே மேபி ரஷ்யாவோட ஏர்பேஸ் ஏதாச்சும், ரஷ்யாவோட ஒரிஜினல் டெரிட்டரிக்குள்ளே இருக்க ரொம்பவே டீப்பாக இருக்க மிலிட்டரி பேஸ் ஏதாச்சும் இந்த ATACMSஆல் தாக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களோட இந்த யுத்தமானது வேற ஒரு கட்டத்துக்கு நகர்றதை நீங்கள் உங்கள் கண்கூடாக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னொரு எச்சரிக்கையும் நாட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை கொண்டு விடுபெறுது உங்கள் எல்லாருக்கும்.